ஹாய் பிளேயர் வணக்கம். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மட்டு சமநிலை மொடியுலஸ் இன்இக்வாலிட்டி என்று சொல்கிற அந்த ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். அந்த மட்டு என்ற ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ரைட்? அந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னு சொன்னால், இப்போ இது ஒரு ரைட், இது ஒரு தண்ணி மாளிகை வைங்க. ஒரு தண்ணி மாளிகை, இந்த இதுக்குள்ள தண்ணி இருக்கு, சரிதானே? இதுக்குள்ள தண்ணி இருக்கு, சரிங்களா? இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரெண்டு விதமான பரிசோதனை செய்ய போறேன். பரிசோதனைன்றது பெரிய பரிசோதனை எல்லாமே இல்லை, சின்ன குட்டியான பரிசோதனை தான். இப்போ என்னென்னு சொன்னா இதுல ஒரு ஈரமான உடுப்பு போட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு ஈரமான உடுப்பு போட்டு இருக்கு, ஈரமான உடுப்பு போட்டு இருக்கு. இங்கால காஞ்ச உடுப்பு, ஈரம் இல்லாத உடுப்பு போட்டு இருக்கு, சரிதானே? ஈரம் இல்லாத உடுப்பு இருக்கு, சரிதானே? முதலாவது என்ன செய்யறேன்னு சொன்னால், இந்த ஈரமான உடுப்பை எடுத்துட்டு இந்த தண்ணிக்குள்ள போடணும். இரண்டாவது பரிசோதனை என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஈரம் இல்லாத உடுப்பு எடுத்துக்கொண்டு இந்த தண்ணிக்குள்ள போடணும். சரியில்லை, ஒரு தண்ணி மாறி இருக்குது, ஈரம் இல்லாத உடுப்பு, ஈரமான உடுப்பு, ஈரம் இல்லாத உடுப்பு, சரிதானே? அப்ப ஈரமான உடுப்பை இதுக்குள்ள கொண்டு போட்டுட்டு நான் அதை வெளியில் எடுத்தேன்னு சொன்னா அது எப்படியான உடுப்பா வரும்? ஈரமான உடுப்பா தான் யோசிப்ப. தண்ணிக்குள்ள கொண்டு ஈரமான உடுப்பு பண்ணாலும் திருப்பி தண்ணிக்குள்ள கொண்டு போட்டு எடுத்தீங்கன்னா ஈரமான உடுப்பா தான் இருக்கு, சரிதானே? ஈரமில்லாத உடுப்பை நீங்க தண்ணிக்குள்ள போட்டு எடுத்தாலும் அது வெளியில் எப்படி வரும்? ஈரமான உடுப்பா தான் வரும். விளங்குது? ஈரமில்லாத உடுப்போ ஈரமான உடுப்போ யாராக இருந்தாலும் அவரணி இந்த இதுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் தான் நான் கரைக்க போற அந்த மட்டு என்ற ஃபங்க்ஷன், மொடியுலஸ் என்ற ஃபங்க்ஷன், மொடியுலஸும் இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்ப இந்த ஈரமான உடுப்போ இல்ல ஈரமில்லாத உடுப்போ இந்த தண்ணி மாளிகையில கொண்டே போட்டு நீ வெளியில் எடுக்க எப்படி வருது? ஒரு ஈரமான உடுப்பா வருது. அதே மாதிரியான ஒரு செயற்பாடு தான் நீங்க நான் கதைக்க போற மட்டு என்ற ஒரு, சரிதானே? மட்டு சமநிலை, சரிதானே? மட்டு முதல்ல மட்டு என்ற ஃபங்க்ஷனை முதல்ல வடிவா விளங்கி கொள்ளுங்க, சரிதானே? இப்ப இந்த மட்டு என்றதை நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம், ரைட்டானே? மட்டு ரெண்டு பேருக்கு அடைக்க மாதிரி ஒரு சில மாதிரி யோசிக்கணும். அதுக்குள்ள ஒரு 5 என்ற ஒரு ஆள் இருக்கு, மட்டு 5, மாடுலஸ் ஆஃப் 5, சரிதானே? இந்த மட்டுக்குள்ள 5 என்ற ஒரு ஆள் இருந்தால் அவர் வெளியில வரும்போது 5 என்றே வருவார், சரிதானே? 5 என்றே வருவார். அதாவது உதாரணத்துக்கு யோசிப்பார், ஈரமான உடுப்பு 5 ஈரமான உடுப்பு யோசி, அது அந்த மொட்டைன்றது இந்த மட்டு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த தண்ணி மாறி, சரிதானே? அது ஈரமான உடுப்புனால் வெளியில வர ஈரமான உடுப்பா தான் வரும். இப்ப -5 யோசி, -5 காஞ்ச உடுப்பு மேலே யோசி, ஈரம் இல்லாத உடுப்பு. ஆனா இது என்ன சொல்லுவாங்க? தண்ணி மாறி, ரைட்? இது தண்ணி மாறி மாதிரியான ஃபங்க்ஷன். அதுவும் வெளியில வரைக்கும் எப்படி வரும்? ஈரமான உடுப்பா தான், ரைட்? இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னாலும் இது மட்டுக்குள்ள +5 இருந்தாலும் +5 என்று தான் வரப்போகுது, மட்டுக்குள்ள -5 இருந்தாலும் +5 தான் வரும். எதனா அந்த ஈரமான உடுப்பு ஈரம் இல்லாத உடுப்புன்ற விஷயம் சொன்னா, சரிதானே? அது ஈரமான உடுப்பா இருந்தாலும் ஈரம் இல்லாத உடுப்பா இருந்தாலும் வெளியில வரைக்கும் ஈரமான உடுப்பா தான் வரும், சரிங்களா? அதான் நான் -5ஓ +5ஓ வெளியில வரைக்கும் 5 வந்து வரப்போகுது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு பண்ணி நினைக்கிறேன். ஏன் சொன்னாங்க, அது ஏன் எப்படி வருது, என்னதுக்காக வருதுன்னு நான் சொல்றேன், சரி? முதல்ல இந்த ஃபங்க்ஷனை விளங்கிக்கோங்க. மட்டுன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ் இருக்கும், சரிதானே? எப்பவுமே நேரான விஷயம், ரைட்? அப்ப உண்மையில என்ன நடக்குது சொல்லுவாங்க, 5 இருக்கு, அவர் 5 வெளியில வார. அப்ப -5க்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க, 5 வெளியில வர்றதுக்கு ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த -5க்கு எப்படி வெளியில +5 வருதுன்னு சொன்னால், ஒரு மைனஸ் ஒன்று சேர்ந்து தான் அந்த -5 வெளியில வருது, அதனால தான் +5 வருது, சரிதானே? இப்போ உங்களுக்கு சின்ன சிம்பிளா விளங்குற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இதுக்குள்ள அதாவது மட்டுக்குள்ள நேர்பெருமானம் இருக்கும்னு சொன்னால் அதை அப்படியே தூக்கி கொண்டு வெளியில கொண்டுடலாம். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. இப்ப 7 அங்கே இருக்கு, இவரை நான் எழுத வேணும்னு சொன்ன மட்டுக்குள்ளே ஒரு நேர்பெருமானம் இருக்குது, அவரை அப்படியே தூக்கி கொண்டு வெளியில போடலாம், பிரச்சனை இல்லை. இதே மட்டுக்குள்ள ஒரு -7 என்ற ஒரு பெருமானம் இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் முதலண்டு தான் பெற போறார். அப்ப +, அதாவது மட்டுக்குள்ள நேர்பெருமானம் இருந்தால் அவர் அப்படியே வெளியில வர போறார்.
மட்டுக்குள்ள மைனஸ் பெருமானம் இருக்கேப்போ என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் ஒரு மைனஸ் ஒன்றை சேர்த்து தான் அந்த பெருமானத்தை வெளியில எடுக்க வேணும். விளங்குதோ? அப்ப வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 வரப்போகுது. அப்ப பிளஸ் 7 மைனஸ் 7 மட்டுக்குள்ள இருந்து வெளியில வரைக்க எப்படி வரப்போகும்? பிளஸ் 7 தான் வரப்போகும். இதான் விஷயம். விளங்குற நான் சொல்றது. இப்ப நீ இப்படி யோசிக்கலாம். இது ஒரு ஜெயின் மாதிரின்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு நல்லவர் போனா வெளியில நல்லவரா தான் வருவார். ரைட்? ஜஸ்ட் டைரக்டாவே ஒரு கேஸ் ஒன்றும் இல்லாம சம்டைம்ஸ் என்ன சொல்றது, ஒரு பிரச்சனையில ஒரு ஆளை தூக்கி கொண்டு போட்டாங்க, அவர் நல்லவர் என்று சொன்னால் என்ன செய்யறது சொல்லலாம். ஒரு பேக்ல ஒரு ஓகே இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு ஓகே பிளஸ் அவர் ஒரு நல்லவர் தானே, ஓகே டக்குன்னு ரிலீஸ் பண்ணலாம், அவராகவே ரிலீஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள போற ஒரு நெகட்டிவான ஆள் சொன்னால் அவர் என்ன செய்யணும், திருத்தி போட்டு தான் வழி கிடப்போம். அதனால ஒரு மைனஸ் ஒன்று கொடுத்து அவளை வழி கிடப்போம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, சரிதானே? அப்ப உள்ளுக்குள்ள ஒரு நேர், அதாவது ஒரு மட்டுக்குள்ள ஒரு நேர்பெருமானம் இருக்குன்னா அவர் அப்படியே தூக்கி கொண்டு வெளியில கொண்டலாம், அப்படியே அவரை தூக்கி வெளியில கொண்டலாம். மட்டுக்குள்ள மைனஸ் பெருமானம் இருக்குமென்றால் ஒரு மைனஸ் ஒன்றை சேர்த்து, ஒரு மைனஸ் ஒன்றை சேர்த்து அவரை வெளியில கொண்டுருவாங்க. அப்ப உள்ளுக்கு இருக்கிறாள், மட்டுக்குள்ள இருக்கிறாள் பிளஸோ மைனஸோ, வெளியில வரைக்கும் எப்பவுமே பிளஸ் தான் வரப்போகுது. இது முதலாவது விஷயம். ரைட்? இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் மட்டு என்ற ஃபங்க்ஷன், சரிதானே? மட்டு என்ற ஃபங்க்ஷன். இப்ப இதை சொல்ல வரைக்கும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகப்படுதுடா. இது இங்க இந்த வர்க்கமூலம் x வர்க்கம்ன்றது வெளியில வரைக்கிறப்போ, ரைட்? வர்க்கமூலம் x வர்க்கம்ன்றது வெளியில வரைக்கும் ஆக்சுவலா எப்படி வரும்னு சொன்னா உண்மையா இப்படி தாண்டா வரும். not x என்றாங்க. ஏனென்று சொன்னா இதுதான் ரொம்ப உண்மையான விஷயம், இதுதான் உண்மை. ஆனால் இப்ப நாங்கள் பொதுவாக செய்யற எல்லா கேள்விகளையுமே x என்றது நேராக இருக்கிறதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பாருதில்லை. உதாரணத்துக்கு இப்படி யோசிய இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள 6 என்ற வர்க்கம் இருக்கு. வர்க்கமூலத்துக்கு 6 என்ற வர்க்கம்னு சொன்னால் அது வெளியில வரைக்கும் 6 என்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்ப எனக்கு நினைச்சது ஒன்று, இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள 49. அப்ப நான் சொல்லுவோம் ஓகே இது 7 என்ற வர்க்கம், அது வெளியில வரைக்கும் 7 வருது. இப்போ ஒருவேளை இதுல -5 வர்க்கம் பண்ணா என்ன செய்யறது? -5 வர்க்கம் பண்ணா என்ன செய்யறது? -5 வர்க்கம் பண்ணா என்ன செய்யறது? அப்ப நாங்கள் இப்படி யோசிக்கிறது, வர்க்கமூலம்ன்றது அரையாமடுக்கு. அப்ப ஓகே -5 வர்க்கம் இருக்குது. அப்ப முழுவதுக்கும் இது வர்க்கமூலம் தானே, வர்க்கமூலத்தை நீக்க ஒரு அரையாமடுக்கு போட வேணும். அப்ப இந்த ரெண்டு மேரையும் வெட்டுப்பட்டால் -5 வரும். அப்படியா? அப்ப -5 வர்க்கம் வெளியில -5 வரும் இல்ல. வர்க்கமூலம் எப்பவுமே ஒரு நேர்பெருமானம். அப்ப இது வெளியில வரைக்கும் எப்படி வரணும்? வர்க்கமூலம் -5 வர்க்கம் பண்ணாலும் அது வெளியில வரைக்கும் 5 தான் வரும். அது எப்படி வருதுன்னு சொன்னால் மட்டு, சரிதானே? மட்டு போடுறோம், மட்டு மைனஸ் தான் வருது. உதாரணத்துக்கு இங்க -9 என்ற வர்க்கம் சொன்னாலப்போ வெளியில வரைக்கும் மட்டு -9, மட்டு -9 அது வெளியில 9 வரப்போகுது. இங்க அதான் சொன்னேன், இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள x வர்க்கம் சொன்னால் வெளியில வரைக்க மட்டு x மாடுலஸ் ஆஃப் x என்றாங்க. சரியா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரிதான்? இந்த விஷயத்தை முழுக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே. அது பிளஸ் மைனஸ் வெளியில வரைக்கும் இப்படித்தான் இருக்கு. இப்ப பார்ப்போம் மட்டுக்குள்ள இவ்வளவு நேரம் நான் சொன்ன 9 பிளஸ் 7 அந்த மாதிரி விஷயங்கள் -7 -5ன்னு சொன்னேன். இப்ப எங்களுக்கு தெரியாதொரு ரைட், எங்களுக்கு தெரியாதொரு ஒரு சந்தேக நபர் வைங்க, x என்ற ஒருவர். இவர் எப்படி வெளியில எடுக்கிறது? இவர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு முதல்ல கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? இவர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்க வேண்டும். இவர் பாசிட்டிவாக இருக்கும்னு சொன்னா, பாசிட்டிவ்னு சொன்னா என்ன? x greater than 0 ஆக, என்ன? x greater than 0. 1 2 3 4 5 ரைட்? பாசிட்டிவாக இருக்கும்னா ஓகே, இவர் 1 2 3 4 5 தானே, அவரை அப்படியே தூக்கி கொண்டு வெளியில வரலாம். சரியா? ரைட்? இந்த மட்டுக்குள்ள இருக்கிறவர் நேர்பெருமானம் சொன்னா அவர் அப்படியே தூக்கி கொண்டு வரலாம். இல்ல ஒருவேளை நெகட்டிவ் என்று சொன்னால், சைவரை விட குறைஞ்ச பெருமானம் என்று சொன்னால் நான் என்னட்ட அவரை வெளியில கொண்டு வரணும், ஒரு மைனஸ போட்டு தான் அவரை வெளியில கொண்டு வரணும். அப்ப இதுதான் அப்போ மட்டு எக்ஸுக்கான அல்லது மட்டு சமநிலைக்கான டெஃபினிஷன். ரைட்? இப்ப மட்டு எக்ஸ்ன்றது எப்படி வரப்போகுது சொல்லுவாங்க? எக்ஸாகவே வெளியில வரப்போகுது எப்ப
எக்ஸ்ன்றத நேர்பெருமானமாக இருந்தால் அப்ப நாங்க இங்க சைவரையும் இங்க தான் கொடுக்குறோமா நேர்பெருமானம் அல்லது சைவர் சைவரம் அதுக்குள்ள தான் வரப்போம் சைவரன்னு சொன்னாலும் சைவரன் தான் இவர் சரிதானே அப்ப எக்ஸ் கூட இருக்கிற நேர்பெருமானம் சொன்னா அது எப்படி நேர்பெருமானம் கண்டுபிடிக்கிறது இவர் சைவர் இல்ல சைவரோட பெருசாக இருந்தா 1 2 3 இருக்கு ஓகே அவர் அப்படியே கொண்டு வரலாம் அதான் நீ போட்டுக்கோங்க சமநிலை ரைட் இப்ப அவர் மறைபெருமானம் என்று சொன்னால் இப்ப -1 -2 -3 அப்படி இருக்கேங்க ஒரு -1 சேர்த்து போட்டு தான் நான் முடியும் இதுதான் விஷயம் சரிதானே ஆனா ஆல்வேஸ் என்ன மட்டுன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ் இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ இது மட்டு x ன்னு தானே சொன்னி இப்போ மட்டு x -1 என்று சொன்னா இந்த மாதிரி கிடைக்கும் மட்டு x -1 இந்த மாதிரி கிடைக்கும் உனக்கு தெரியும் 2 கேட்டகரி இவர் இலக்கம் மாறி யோசி இவர் வந்து அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இவர் அப்படியே வரலாம் இந்த x மட்டும் இருக்கிற x -1 அப்படியே x -1 ஆக வரலாம் அல்லது இவர் பிரச்சனைக்குரிய ஆளுன்னு சொன்னா ஒரு மைனஸை போட்டு x -1 வரும் இதான விஷயம் அப்ப இங்க போற லிமிட் தான் நமக்கு பிரச்சனை இது வந்து பாசிட்டிவாக இருக்க வேணும் இது வந்து நெகட்டிவாக இருக்கும் இப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னா இதுல வர அந்த இந்த லிமிட்ஸ் பெருமானம் இருக்கு தானே அவர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இது எப்ப பூஜ்ஜியமாகும் இவர் எப்ப பூஜ்ஜியமாக சொல்லுவாங்க இவர் எப்ப பூஜ்ஜியமாக x க்கு 1 என்ற பெருமானம் போடு இவர் x க்கு 1 என்ற பெருமானம் போடுகிறதா பூஜ்ஜியமாக ரைட் x க்கு 1 என்ற பெருமானம் போடுக பூஜ்ஜியம் ரைட் அப்ப இந்த லிமிட்ஸ் பெருமானம் 1 என்ற வருது எத்தனை என்ற போது 1 யோசிச்சு பார் x க்கு 1 அல்லது 1 விட பெருசு 1 அல்லது 1 விட பெருசு இப்போ 1 போட்டா பூஜ்ஜியம் அது அப்படியே வெளியில வரும் 2 போட்டு பார் 2 -1 1 அவர் அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியில கொண்டு வரலாம் 3 போட்டா 3 -1 2 அப்படியே கொண்டு வரும் 4 5 அப்படியே மேல போட இவர் பாசிட்டிவ் பெருமானம் அவர் அப்படியே தூக்கி கொண்டு வரும் ஆனால் 1 விட சின்னனா சைவர் சய 1 சய 2 சய 3 அப்படிதான் சய 5 போட்டு இது என்ன சயா 2 பேர் மட்டுக்குள்ள சயா எப்படி வரணும் வெளியில வரைக்க ஒரு மைனஸ் இது போட்டு தான் அந்த சயா வரணும் இதுதான் விஷயம் ரைட் இதுதான் விஷயம் அப்ப மட்டுக்குள்ள இருக்கிறவர் நேரண்டு சொன்னால் அது அப்படியே தூக்கி கொண்டு வரலாம் மட்டுக்குள்ள இருக்கிறவர் மறை என்று சொன்னால் அவருக்கு ஒரு மறையை கொடுத்து போட்டு தான் வெளியில கொண்டு வரணும் ஆள் பிள்ளையானால் ஆளை திருத்தவர் சரிதானே பிள்ளைன்னு சொல்றத நான் நெகட்டிவா தான் பிள்ளைன்னு சொல்றேன் சரிதானே ஓகே இதே மாதிரியடா மட்டு x+1 என்று சொன்னால் என்ன வரும் சொல்லுவாங்க சின்ன விஷயம் 1x+1 அப்படியே வரப்போகுது x+1 இல்ல x+1 உள்ளுக்குள்ள பிரச்சனைக்குரிய ஆளுன்னு சொன்னால் ஒரு மைனஸ் சேர்த்து போட்டு x+1 ன்னு வரப்போகுது சரியா அப்ப இது எப்ப நடக்க போகுது சொல்லுவாங்க எப்ப நடக்க போகுது இவர் எப்ப சைவர் ஆவாருன்னு சொன்னா x க்கு -1 போடுகிறான் சைவர் ஆவார் பூஜ்ஜியமாக ரைட் 0 ஆகும் ரைட் -1 போடுவோம் -1 தான போகும் இங்க லிமிட் பெருமானம் யோசிச்சு பார் -1 அல்லது -1 விட பெருசா போடும் இப்ப -1 போட்டா சைவர் பிரச்சனை இல்லை -1 விட பெருசுன்னு சொன்னா இப்ப 1 சாரி சைவர் போடு 1 போடலாம் சைவர் 1 2 3 4 போட்டு பார் இது பாசிட்டிவ் தூக்கி கொண்டு அப்படியே கொண்டு வரலாம் முடியும் x+1 ஆவே கொண்டு வரலாம் ஆனா ஒருவேளை இவர் மைனஸ் என்று சொன்னார் உதாரணத்துக்கு இப்ப சய 1 விட சின்ன சய 2 சய 3 சய 4 கொண்டு வர இது நெகட்டிவாவே இருக்கும் அப்ப என்ன செய்யணும் இந்த x+1 ஒரு மைனஸை கொடுத்து கொண்டு வர வேண்டும் வெளியில இதுதான் நம்ம பேசிக்கான விஷயம் இது விளங்கிட்டல இதுதான் நம்ம டெஃபினிஷன் ரைட் ஓகே இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கிறேன் பாருங்க இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கிறேன் ரைட் இதுல இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கிறேன் இப்ப y சமன் 10x - 1 இப்போ என்ன மாதிரி எழுதணும் 10x - 1 இப்போ என்ன மாதிரி நான் இந்த சமன் எழுதணும் ஒன்று வந்து இந்த 2x - 1 2x - 1 ஆகவே வெளியில வர போல சரியா அல்லது -1 சேர்ந்து 2x - 1 ஆ வெளியில வர போல இது ஒரு மைனஸ் பெருமானம் என்று சொன்னா ஒரு மைனஸை சேர்த்து போட்டு தான் இவரை அப்படியே தூக்கி கொண்டு வந்து வெளியில கொண்டுறோம் ரைட் எப்ப நடக்க போகுது x greater than or equal x less than okay யோசிச்சு பார் இவர் எப்படா பூஜ்ஜியமாக x க்கு அரே போட்டிங்கடா பூஜ்ஜியமாக அல்லன்னு சொன்னா இப்படி யோசி வேற பூஜ்ஜியத்துக்கு சமப்படும்
2x மைனஸ் 1 பூஜ்ஜியத்துக்கு சமப்படும். அப்ப 2x என்றது 1, அப்ப x என்றது அரே என்று அப்படி கண்டுபிடிக்கலாம். முதல்ல அந்த x மைனஸ் 1 x பிளஸ் 1 எல்லாம் அப்படிதான். இது சைவருக்கு சமப்படுத்தினா மைனஸ் 1 என்று வரும். அல்லது நீ டைரக்டா யோசிக்கலாம், ஒரு அரே போட்டா 2 2 கட்டுப்பட்டா 1 மைனஸ் 1 சைவர் என்று யோசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை, நீ எப்படி யோசிக்கலாம்னா அது உங்களுடைய இஷ்டம். சரிதானே? ஓகே. அப்ப இது என்ன, இந்த லிமிட் பெருமானம் என்னடா அரே என்று அரே என்று லிமிட் பெருமானம் அரே என்று சொல்லி வரப்படும். அப்ப அரே அல்லது அரே விட பெருசாக இருக்கும்னா 1 2 போட்டு பாசிட்டிவாக இருக்கு. இவர் பாசிட்டிவாக இருக்கார். இது எக்ஸ்ல இருக்கிறதால கவலைப்படாதே, இவர் பாசிட்டிவாக இருக்கார். அவர் அப்படியே தூக்கி கொண்டு வெளியில வா. 2x minus 1 2x minus 1 கொண்டு வா. ரைட்? 2x minus 1 நெகட்டிவ் ன்னு சொன்னா செல்லம் பிரச்சனை இல்லையா? அப்ப இவர் என்ன செய்யணும்? -1 சேர்த்து ஆளை தூக்கி கொண்டு வரணும் வெளியில. சரிதானே? ரைட்? அவதானமா இருக்கணும். இவர் பிளஸ் ன்னு சொன்னா அப்படியே கொண்டு வா, மைனஸ் ன்னு சொன்னா -1 சேர்த்து வெளியில கொண்டு வா. இப்போ இன்னொரு கேள்வி பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரு. y7 3x plus 1. இப்போ என்ன நடக்க போகுது? சொல்லுவா. இப்போ நடக்க போகுது ஒன்று, இந்த செல்லம் அப்படியே வர போறாங்க. ஆளை அலேக்கா தூக்கி கொண்டு வா. சரிங்களா? இந்த வேற அப்படியே தூக்கி கொண்டு வர போறேன். 3x plus 1 3x plus 1 கொண்டு வர போறேன். அல்லது ஆள் பிரச்சனை புரியாதுன்னு சொன்னா அதை 2 கட்டு தட்டி போட்டு வெளியில வந்துடும். அதான் மைனஸ். ரைட்? எப்ப நடக்கும்னு நினைக்கிறேன், இவரை வந்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தலாம். பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்திப்பார். 3x 1 சைவருக்கு சமப்படுத்தினால் 3x என்றது -1 தான் சார். அப்ப x என்றது -1/3. அப்ப x greater than or equal -1/3, x less than 1/3. -1/3. ரைட்? -1/3. உள்ளங்கடா -1/3 போட்டா பூஜ்ஜியம் வரும். அப்படியே பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியம் அது பிரச்சனை இல்லை. அவரை விட பெரிய ஆள் போட இவன் நேர் பெறுவான். அவரை விட பெரிய ஆள் உதாரணத்துக்கு சைவரை போடு அல்ல 1 போடு, என்னடா போடு, பாசிட்டிவாகவே இருக்கு. அவர் அப்படியே தூக்கி கொண்டு வெளியில கொண்டு வரலாம். இல்லை நீ சைவத்தை விட குறைய போட, சைவம் இன்னும் 3 விட குறையண்டா சைவண்டே போடலாம். ரைட்? சைவண்டே போடலாம். இல்லை சைவம் இன்னும் போடலாம். உதாரணத்துக்கு கொண்ட போட்டுக்க இவர் மறையாக இருப்பார். இப்போ வர்க்கமூலம் பண்றது மாடுலஸ். இந்த மாடுலஸுக்குள்ள மறைன்னு சொன்னா என்ன வரும்டா, ஒரு மறை ஒன்று சேர்த்து தான் அவரை வெளியில கொண்டு வரலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ரைட்? ஓகே. இப்போ இந்த விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு வரைவுகள் கொஞ்சம் சொல்லித்தரேன். வரைவுகள் இப்போ பேசிக்காக உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு நாங்கள் வந்து இந்த நோமலா சமநிலைகளை உங்களுக்கு தீர்க்க தெரியுமா? எங்கட பாஸ் பேப்பர்ல வந்து சிறிதானே எங்கட பாஸ் பேப்பர்ல வந்து 2வது கேள்வியாக இருக்கும். பார்ட் ஏல பியோமெட்ஸ்ல வந்து பார்ட் ஏல வந்து 2வது கேள்வியாக மட்டு சமநிலை தான் வந்து கொண்டு இருக்கு. சரிதானே? மட்டு சமநிலை தான் வந்து கொண்டு இருக்குது. பொதுவாக வந்து வரைவு கீற விஷயம் தான். வரைவு தான் நாங்கள் கீற வேண்டும். அப்ப முதல்ல அந்த வரைவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? முதல்ல கோமனா கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கிறேன். ரைட்? வரைவுகளை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் கதைக்கிறேன். டெக்னிக்கா சொல்லித்தரலாம். சரிதானே? டெக்னிக்கா சொல்லித்தரலாம். நாங்கள் அவ்வளவு எல்லாம் வரைவு எல்லாம் நாங்கள் அவ்வளவு இல்லை வரைவு கீரைக்கு வந்து பெருமானம் எல்லாம் போட்டு என்ன உதாரணத்துக்கு y7 சும்மா இருக்கிற ஆப்ஷன் எக்ஸ் ஆக 2ன்னு சொன்னாலும் எக்ஸுக்கு பெருமானமா எக்ஸுக்கு 0 1 2 3 போட்டு அப்புறம் y-க்கு பெருமானங்களை கண்டு கீறுவோம். அப்படி எல்லாமே கீற வேண்டாம். சரிதானே? ஒரு நேர்கோடு கீறதுக்கு அப்புறம் 2 புள்ளி தெரிஞ்சால் போகும். 2 புள்ளிக்குள்ளால ஒரே ஒரு நேர்கோடு தான் போகும். சரியில்லை? 3 புள்ளிக்குள்ளால ஒரு நேர்கோடு போவாது. அது வந்து யோசிப்பார். 3 புள்ளிக்குள்ளால கஷ்டம். 2 புள்ளி என்று எப்போவுமே ஒரு நேர்கோடு தான். ஆனா 3 பிரச்சனை. 3 கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, இப்ப இப்படி இருக்கிற 2 நேர்கோடு எப்பவுமே 2 புள்ளி ஒரே நேர்கோடுலாம் இருக்கும். ஆனா 3வது கொஞ்சம் பிரச்சனை என்றாலே அப்படி வராது. நேர்கோடு சாத்தியம் இல்லை. இப்ப 2 புள்ளிகளுக்குள்ளால எப்பவுமே என்ன செய்யும்? ஒரே நேர்கோடு தான் போகுமா? ஒரு நேர்கோடு தான் போகும். 2 புள்ளிக்குள்ளால ஒரு நேர்கோடு தான் போகும். ஆனா ஒரு புள்ளிக்குள்ளால எக்கச்சக்கமான நேர்கோடு போகும். அது ஓகே. அது இருக்கணும். பிறகு பார்ப்போம். நேர்கோடுகள் படிக்க பிறகு பார்ப்போமா? ஓகே. இப்போ வந்து முதலாவது கொஞ்சம் 2-3 கிராஃபை மட்டும் சொல்லி வரேன். இந்த வீடியோவில் வந்து 2-3 கிராஃபை மட்டும் சொல்லி வரேன். முதலாவது y7 மட்டு x இந்த வரைய போகிறோம். இதுதானே? y7 மட்டு x மாடுலஸ் ஆஃப் x. இதனுடைய வரைவை நான் வரைய போறேன்டா. அப்போ நான் தெரியும், டெஃபினிஷன் தெரியும். எழுதுவாய்டி இந்த x வந்து x ஆக வரலாம் அல்லது -x ஆக. எப்ப நடக்கும் நான் தெரியும். இது சைவர் தானே? x greater than or equal 0 or x less than or equal 0.
அப்ப இது இந்த வரைவை கீற வரைக்க இப்ப mod x இந்த கிராஃப் கீற வேணும்னு சொன்னா எனக்கு இங்க ரெண்டு பேரை பத்தி கலைக்கும் ஒன்று y சமன் x என்றால் ஒன்று y சமன் மைனஸ் x என்றால் எந்த ரேஞ்சில இவர் நடக்க கூட சைவர் அல்ல சைவரை விட பெருசாக இருக்கு இது இதப்புறம் நடக்க போது மைனஸ் x என்ற வேல்யூ சைவரை விட சின்னதாக இருக்கு அதுக்கு முதல்ல வாங்க நான் உங்களுக்கு இவரை சொல்றேன் முதல்ல y சமன் x என்ற வேல்யூ எப்படி இருக்கும்னு பாப்போம் ரைட் ரைட் x இது y முதல்ல y சமன் x என்ற வேல்யூ இதானே y சமன் x என்ற வேல்யூ இது வந்து y சமன் x என்ற வேல்யூ ரைட் y சமன் mx சரியா தெரியுதா ஓகே இது y சமன் x என்ற வேல்யூ இதே மாதிரி y சமன் மைனஸ் x எப்படி இருக்குடா இதான் y சமன் மைனஸ் x இது வந்து y சமன் மைனஸ் x இது y சமன் x என்ற வேல்யூ இது வந்து y சமன் மைனஸ் x என்ற வேல்யூ இப்ப இந்த மட்டு x இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னா முதல்ல இதை வச்சு விளங்கப்படுத்தணும் அப்புறம் டெக்னிக்ஸ் சொல்லி தரலாம் சரிதானே இது முதல்ல முதலாவது கேள்வி தானே நம்மள சும்மா கொஞ்சம் தியரி வைஸா கொஞ்சம் அடிப்படையில இருந்து விளங்கப்படுத்தி வரேன் பிறகு நான் மிச்சம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்றேன் ஓகே இப்போ என்னன்னு சொன்னா ரைட் y சமன் மட்டு x இந்த வேல்யூ கீற போறோம்டா அதுல வந்து ரெண்டு பிரிவுகளா பிரிக்க போறோம் நார்மலா x ன்னு சொன்னா கீறி போடுவோம் மைனஸ் x னா கீறி போடுவோம் ஆனால் மட்டு x என்ற வேலைக்கு ரெண்டு பிரிவா பிரிக்குது ஒன்று x என்றது ஒன்று மைனஸ் x என்றது அப்ப நான் y சமன் மட்டு x இந்த வேலையை கீற போயிக்க ரைட் y சமன் மட்டு x இந்த வேலையை கீற போயிக்க தான் எனக்கு சீக்கிரம் ரைட் அப்ப y சமன் மட்டு x இந்த வேலையை கீற போயிக்கடா எனக்கு வந்து x என்ற வேல்யூ வர போகுது y சமன் x என்ற வேல்யூ இந்த ரேஞ்சில சைவரை விட பெருசு அப்ப y சமன் x என்ற வேல்யூ இதுதான் y சமன் x என்ற வேல்யூ ஆனா எந்த ரேஞ்சில சைவருக்கும் அங்க இங்க ஆகவே இப்படி வரப்போகுது இந்த துண்டு வரப்போகுது ரைட் இந்த துண்டு வரப்போகுது ஏன் சொல்லுவாங்க y சமன் மட்டு x ல ரெண்டு வகையான கிராஃப் நான் கீற போறேன் ரெண்டு வகையான வேரியபிள்களை நான் வரைய போறேன் இந்த வேரியபிள் எப்ப வரப்போகுது சைவர் அல்லது சைவரை விட பெருசு சைவர் அல்லது சைவரை விட பெருசாக போய் கொண்டிருக்கிற டைம்ல y சமன் x என்ற கிராஃப் வரும் y சமன் x என்ற கிராஃப் சைவரை விட சின்னதாக இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல y சமன் மைனஸ் x என்ற கிராஃப் y சமன் மைனஸ் x என்ற கிராஃப் இதுதான் சைவரை விட குறைவாக போற சந்தர்ப்பத்தில் இந்த வேரியபிள் இந்த துண்டு ஆகவே இந்த துண்டு இது ரெண்டு பேரையும் சேர்ந்ததுதான் y சமன் mod x இது ரெண்டையும் சேர்த்து வேற தான் நாங்க சொல்ல போறோம் y சமன் mod x ரைட் வெயிட் டெக்னிக் சொல்லி தரேன் வெயிட் பண்ணுங்க முதலாவது கொஞ்சம் தியரியா பாப்போம் சரியா அப்படா இங்க பாரு ரைட் இப்போ இது வந்து y சமன் mod x இந்த வேற அதுல இந்த துண்டு வந்து என்னத்துக்குரிய இந்த துண்டு யார் சொல்ல பாப்போம் y சமன் x இந்த துண்டு y சமன் மைனஸ் x புரியுதா இந்த துண்டு y சமன் மைனஸ் x இந்த துண்டு y சமன் x இப்போ ரெண்டு பேர் இந்த மொத்தமா தான் y சமன் mod x இந்த கிராஃப் இவரை தனியா நீ மார்க் பண்ணீங்கன்னு சொன்னா இவர் வந்து y சமன் x என்றவர் இவர் வந்து y சமன் மைனஸ் x ன்னு சொல்லுங்க சரிதானே ரைட் ஓகே இருக்கட்டும் இப்படா இத இன்னொரு மாதிரி கீறலாம் இப்ப இன்னொரு விஷயத்தை நான் மட்டுன்றது என்ன ஆல்வேஸ் பாசிட்டிவ் ன்னு சொன்னான் யோசிச்சு பார் x என்ன பெருமானத்தை எடுத்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற x வந்து என்ன பெருமானத்தை எடுத்திருந்தா இதுவ அது சைவரோ இல்ல இங்கால போற பிளஸ் பெருமானமோ இல்ல இங்கால போற நெகட்டிவ் பெருமானமோ ஆனா y என்ன சொல்லுவாங்க வர போகுது இவர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ y என்னவா இருக்கு பாசிட்டிவ் இங்க பார் இங்கால போகும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வருது இங்க பார் இங்கால போகும் என்ன செய்யும் பாசிட்டிவ் வேல்யூ தான் அப்ப நம்மளுக்கு முதலே சொன்னான் மட்டுன்றது சொல்லுங்க அப்ப மட்டுன்றது always positive அல்லது non negative ன்னு சொல்லுவோம் சரிதானே ரைட் அப்ப இந்த கிராஃப் வந்து இன்னொரு மாதிரி சொல்லி தரது எப்படி கீறுறன்னு சொல்லி தரேன் ரைட் தானே ஓகே அப்ப பாருங்க இது முதலாவது விஷயம் இந்த கிராஃப் எப்படி கீறுறா அந்த விஷயங்களை சொல்லி தரேன் இது பாருங்க நிறைய எக்கச்சக்கமான வரைவுகள் நான் கீற போறேன் சரி நான் ரெண்டாவது வீடியோலயும் வந்து நிறைய வரைவுகள் எல்லாம் சொல்ல போறேன் அதுக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு கேள்விகளுக்குள்ள போகிறோம் சரிதானே ஓகே இதுல மெயினா பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி தர நான் மெயினா செய்து விடுவேன் சரிதானே ஓகே இப்போ கவனிங்கடா இந்த y சமன் mod x ன கிராஃப் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரைட் நீங்க படிச்சிருந்தா சில டீச்சர்ஸ் மேல சொல்லி இருக்கீங்க ரைட் முதல்ல y சமன் x என்ற வேரியபிள் சொல்லிருக்கு ரைட் y சமன் x என்ற வேரியபிள் என்ன செய்யறது இந்த இப்படி வருது தான் y சமன் x என்ற வேரியபிள் y சமன் x என்ற வேரியபிள் கீறி போட்டா
இது 0 என்ன ஓகே y சமன் x என்ற வேரியபிள் கீறி போட்டு அதுல இந்த நெகட்டிவாக இருக்கும் மட்டன்றது என்ன சொல்லுவாங்க ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும் எப்பவுமே அது x என்ன வருமானத்தை எடுத்தாலும் அது மட் x என்ற வேரியபிள் ரைட் தானே மட் x என்ற வேரியபிள் அது பாசிட்டிவ் அது நெகட்டிவ் x வந்து பாசிட்டிவா இருக்குதோ நெகட்டிவா இருக்குதோ எனக்கு பாசிட்டிவ் தான் ஆகவே நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எனக்கு வரா இந்த கிராஃப் இது நெகட்டிவ் வந்து மைனஸ் வருமானம் இல்லை இதெல்லாம் மைனஸ் வருமானம் இல்லை அப்ப எனக்கு இந்த துண்டு வராது இந்த துண்டு எனக்கு வராது அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த துண்டை இந்த இவர் ஒரு தடவாடி மாதிரி யோசிச்சு ஆள் என்ன செய்யணும் இங்கால கீறி வரும் இதங்க பிம்பம் அப்படி வரும் இப்படி வரும் இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ரைட் இப்போ இந்த துண்டு வராது அதனால தான் ரைட் இதை நாங்கள் டோட்டல் லைனை மார்க் பண்ணலாம் இல்லைன்னு தேவை ரைட் அப்போ இதுதான் மாட்டு எக்ஸ் என்ன வரும் அப்போ என்ன செய்யறது சொல்லுவாங்க முதல்ல அந்த வரவை கீறி போட்டு மைனஸ் உள்ள வாரத எக்ஸ் அச்சு பற்றி என்ன ரிஃப்ளெக்ட் அதாவது ரிஃப்ளெக்ஷன் இந்த லைன் y equal 0 x axis ரைட் ரிஃப்ளெக்ஷன் இந்த லைன் என்ன x axis ரைட் and இந்த x axis பற்றி ரிஃப்ளெக்டர் விளங்குதல ஆடி பிம்பம் மாதிரி அவரை திருப்பி விட்டா சரி விளங்கல அவரை திருப்பி விட்டா சரி இப்போ இது நமக்கு சிம்பிளா விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் ரைட் சிம்பிளா விளங்குறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்போ y சமன் mod x minus 1 ரைட் அப்ப முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க x1 முதல்ல y சமன் x minus 1 என்ற கிராஃப் கிரவன் y சமன் x minus 1 என்று சொன்னானடா இந்த விஷயம் என்னடா சும்மா சொல்றேன் y சமன் x minus 1 கேக்க உனக்கு இப்போ வலன சொன்னா நேர் கோடுங்கிறதுக்கு அப்புறம் ரெண்டே புள்ளி தான் வரும் அப்ப ஒண்ணுக்கு அந்த ரெண்டு புள்ளியும் எப்படி கண்டுபிடி என்று சொன்னால் x க்கு 0 போட்டு y ஐ கண்டுபிடி y க்கு 0 போட்டு x ஐ கண்டுபிடி இதான் டெக்னிக் ரைட் x க்கு 0 போட்டு y ஐ கண்டுபிடி y க்கு 0 போட்டு x ஐ கண்டுபிடி x க்கு 0 போட்டா y -1 என்று வரும்டா y க்கு 0 போட்டா x வந்து 1 என்று வரும் செய்து பாருங்க ரைட் தானே அப்ப 0 அப்ப 0 என்று இங்கேயும் வெட்ட போடு 1 0 என்ன x 1 y 0 1 0 என்று இந்த இடத்துல வெட்ட போடு அப்ப முதல்ல அந்த வேரியபிள் கீறுவோம் என்ன அந்த வேரியபிள் கீறுவோம் இதுதான் ப்ரூஃப் ரைட் இதுதான் வந்து y சமன் இவதான் நான் சொல்லுவாங்க நேர் கோடா இந்த சொத்தியா இருக்க தெரியாது சொத்தியா இருக்கு இதுதான் தான் நேர் கோடு ரைட் இது நேர் கோடு இது பார மட்டி வாங்க நேர் கோடு வந்து கீறுவோம் ரைட் ஓகே இது வந்து 1,0 இது 0,0 இதுதானே இதுதான் y சமன் நார்மலான x - 1 கிராஃப் ஆனா நாங்க இப்ப கீற வேண்டியது என்ன மட்டு x - 1 அப்ப இந்த துண்டு இருக்கு தானே இங்க இதுல நான் கீறன இந்த துண்டு இது வேற இந்த துண்டு எதுக்குள்ள இந்த துண்டு எதுக்குள்ள வருது சொல்லுவாங்க நெகட்டிவ்க்குள்ள வருது அப்ப இந்த துண்டு என்ன செய்யாது வராது அப்ப இந்த துண்டு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க நான் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் இத வந்து இந்த x அச்சு பற்றி திருப்பி விட்டாச்சு இப்படி வரும் அப்ப இந்த துண்டு என்ன செய்யாது வர மாட்டுது இந்த துண்டு வர மாட்டுது அவர் என்ன செய்ய போறார் இந்த மாதிரி வரும் இதுதான் என்ன கிராஃப் y சமன் மட்டு x - 1 என்ற கிராஃப் இதுதான் மட்டு x - 1 என்ற கிராஃப் இது சைவல் இது ஒன்று டைரக்ட் ரைட் என்ன சொன்னீங்க சைவன்ல லெவட்டினது அது திருப்பி ஒன்று லெவட் அவ்வளவுதான் விஷயம் இதுல வேற இதான் நாங்க எழுதினாங்களா இதான் எழுதினாங்க 1 x - 1 என்ற வேல்யூ வரும் இப்ப x 1 விட பெருசா போய் இப்ப யோசிச்சு பாருங்க இப்ப லிமிட் அடினாங்க x greater than or equal 1 இந்த x 1 அல்லது 1 விட பெருசா போயிக்க y சமன் x - 1 என்ற வேல்யூ வரும் பிறகு x less than 1 ஆக இருக்கு minus x minus 1 அதாவது minus x minus 1 என்று சொன்னால் minus x plus 1 அதாவது y சமன் minus mx plus 1 என்றதா நம்ம வெட்டு துண்டப்பு 1 ல வெட்டு minus x plus 1 என்று சரிதானே இப்படி வரும் ரைட் ஆனா இத கூட நாம சிம்பிளா எல்லாம் யோசிக்கலாம்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட தேவையில்லை அடுத்த வீடியோல நான் நிறைய வேரியபிள்களை பத்தி தான் கதைக்க போறேன் என்னன்னு சொன்னாலும் இதுலயே இப்ப உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன் மட்டு x - 2 வரும்னு சொன்னால் ஒன்றும் செய்ய தேவையில்லை அடுத்த வீடியோல சொல்றேன் எல்லா விஷயம் 2 இடம் இருக்கு தானே 2 ஆக்களை எப்படி திருப்பி விட்டா சரி இந்த லிமிட்ஸ் எல்லாம் காலை திருப்பி விட்டீங்கன்னா சரி ஆகல
சரி y சமன் x plus 1 வரும்னு சொன்னால் ஒருவேளை இப்ப x plus 1 வந்தால் ரைட் x plus 1 வந்தா என்ன செய்வோம்னு சொன்னா ரைட் x plus 1 வந்தால் இது எப்படா 0 ஆகும் மைனஸ் 1 உங்களுக்கு தெரியும் மைனஸ் 1 தான் பிரச்சனை அப்ப மைனஸ் 1 போட்டுட்டு அவரை எப்படி திருப்பி விட்டாச்சு ஆக்களம் திருப்பி விட்டாச்சு சரிதானே இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் அடுத்த வீடியோல சொல்றேன் ஸோ அப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ரைட் தானே உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஒரு சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வரைவுகள் என்ற விஷயத்தை மெயினாக பார்க்க போகிறோம் உங்களை ஜஸ்ட் சும்மா சொல்லியிருக்கிறேன் இந்த வரைவுகளை பற்றி இந்த வரைவுகள் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் கரைக்க போகிறேன் ரைட் தானே மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வரைவுகள் தான் நான் ரெண்டாவது வீடியோவில் கரைக்க போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொன்னால் என்ன அதன் அடிப்படைகள் என்ன என்ற விஷயத்தை இதில் விளங்கப்பட்டு இருக்கு சரிதானே இப்போ மிச்சத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ